ஆண்டவர் இயேசுவில் அன்பு கலந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வேன். புனித வாரத்திலே இருக்கிறோம். புனித வாரத்தினுடைய புதன்கிழமை இறைவார்த்தை, கடவுள் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார் என்ற ஆழமான இறையியல் உண்மையை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது கடவுளை தேடுவதே இல்லை. எப்போது நாம் துன்பப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ அல்லது அவமானங்களை சந்திக்கிறோமோ, அப்போதுதான் நாம் கடவுளை தேடுகிறோம். கடவுளை எனக்கு இறங்கும் என்று அவருடைய அன்பை கெஞ்சி கேட்கிறோம். உண்மையிலே கடவுள் நாம் துன்பப்படுகிற போது மட்டும்தான் இருக்கிறாரா? இல்லை, அவர் நாம் மகிழ்ந்திருக்கிற போதும் உடன் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை கண்டுகொள்வதே இல்லை. இன்றைக்கு நாம் வாசிக்கிற முதல் வாசகம் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியன் என்பவை பற்றி படிக்கிறோம். யார் இந்த துன்புறும் ஊழியன் என்ற கேள்வி நமக்கு எழலாம். இறைவாக்கினர் எசாயாவாக இருக்கலாமா என்ற கேள்வி எழலாம். இறைவாக்கினர் எசாயா என்பவரை விடவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏனெனில் அவர்தான் நமக்காக துன்பங்களை பட்டார், பாடுகளை பட்டார், அவமானங்களை பட்டார். இவற்றுக்கு நடுவில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்கு அடிப்படை காரணம் அவர் தந்தையான கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். யோவான் நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 32வது வார்த்தை இதை நாம் அழகாக படிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போய் விடுவீர்கள், நான் தனியாளாக இருப்பேன், ஆனால் தந்தை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடவுளுடைய உணர்ந்திருப்பை அவர் எந்த அளவுக்கு உணர்ந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல் வாசகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தை, அடிப்போருக்கு என்னுடைய முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு என்னுடைய தாடையும் நிந்தனை செய்வோருக்கும் காரி மூழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை என்று நாம் படிக்கிறோம். துன்புறும் ஊழியன் அப்படி சொல்கிறார். அவர் பல்வேறு துன்பங்களை அடைந்திருந்தாலும் கூட இவற்றுக்கு நடுவிலே அவர் சொல்கிறார், என் ஆண்டவராகிய கடவுள் என்னோடு இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு உணர்தல்! கடவுள் அவருடைய துன்பங்களுக்கு நடுவிலும் அவரோடு உடனிருந்தார் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆழமாக தன்னுடைய மனதிலே வைத்து வைத்திருந்தார். இயேசுவும் தான் அப்படி கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் துன்பங்களை சந்திக்கிற பொழுது, சோதனைகளை சந்திக்கிற பொழுது, வெறுமையை, தனிமையை, அவமானங்களை சந்திக்கிற பொழுது இயேசுவை போன்று கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சாதாரண கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. நிறைய மாணவர்கள் படித்தார்கள். பெரும்பாலானவர்கள் வசதி குறைபாடு உடையவர்கள், பின்தங்கியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் நடுவில் ஒரு நாள் ஒரு பேச்சு போட்டியானது நடைபெற்று பல மாணவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள், தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் யாழினி என்ற ஒரு மாணவி மட்டும் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு மிக அருமையாக பேசினார். எந்த அளவுக்கு என்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வியந்து போனார்கள். இவ்வளவு அருமையாக இந்த யாழினி பேசுகிறாரே என்று வியந்து போனார்கள். இவர்கள் எல்லாரையும் விட அந்த யாழினுடைய வகுப்பு ஆசிரியை மிகவும் மகிழ்ந்தார். என்னுடைய மாணவி அருமையான திறமைக்கு சொந்தக்காரி, அவளை நான் இன்னும் மெருகூட்டுவேன், இன்னும் அவளை பயிற்றுவித்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக அவளை மாற்றி காட்டுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பல பயிற்சிகளை கொடுத்தார். அந்த மாணவியும் ஆசிரியை தனக்கு கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் நன்கு பெற்றுக்கொண்டு தன்னவே மெருகேற்றி கொண்டார். பல இடங்களுக்கும் சென்று போட்டிகளிலே கலந்து கொண்டார். போட்டிகளை அவர் வெற்றி பெற்றார். ஒரு சமயம் தேசிய அளவிலே ஒரு பேச்சு போட்டியானது நடந்தது. அந்த பேச்சு போட்டியிலே யாழினி தன்னுடைய பெயரை பதிவு செய்யுமாறு
அவளுடைய வகுப்பு ஆசிரியர் அவளிடத்தில் சொன்னார். அவளும் தன்னுடைய பேரை பதிவு செய்து கொண்டார். நாட்கள் நெருங்க நெருங்க இந்த யாழினிக்கு சற்று பதற்றமாகிவிட்டது. எவ்வளோ திறமையானவர்கள் அங்கே வரப்போகிறார்கள், நான் சாதாரண ஒரு சிற்றூரை சேர்ந்த மாணவி, எனக்கு அவ்வளவுமான பக்குவங்கள் போதாது, நான் எப்படி அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பேசப் போகிறேன் என்று தயங்கினான். அப்போது இந்த யாழினுடைய வகுப்பு ஆசிரியை யாழினிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னான். நீ அற்புதமான திறமைக்கு சொந்தக்கார், நிறைய திறமைகளை பெற்றிருக்கிறார், அருமையாக பேசக்கூடியவர். ஆனால் ஒன்றை உன்னுடைய மனதில் வைத்துக்கோ, கடவுள் உன்னோடு இருக்கிறார். நீ பேசுகிற பொழுது உனக்கு ஆற்றலை தருவார், உனக்கு வல்லமை தருவார். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீ பேசு என்று அவளை உற்சாகப்படுத்தினார். பேச்சு போட்டி நடைபெறக்கூடிய நாள் வந்ததும் பேசினார்கள். யாழினியும் பேசினார். ஆனால் அவருடைய பேச்சு கேட்போரையெல்லாம் வியந்து பார்க்க வைத்தது. இப்படி பேசுகிறார்கள் என்று எல்லாரும் வியந்து போனார்கள். முடிவிலே அவளுக்குத்தான் முதல் பரிசு கிடைத்தது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கூடுதலாக யாழினிக்கு பயிற்றுவித்த அவருடைய வகுப்பு ஆசிரியைக்கு இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. நாம் திறமையானவர்களாக இருக்கலாம், பல்வேறு திறமைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். நாம் வாழ்க்கையிலே சில கட்டத்தில் நமக்கு ஒரு விதமான பயம் வந்துடும். இதை எப்படி செய்ய போகிறேனோ, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவாலை எப்படி நான் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற தயக்கம், பயம் வரும். ஆனால் நாம் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஆழமான உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் எதற்கும் நாம் பயப்பட மாட்டோம். ஆகவே இன்றைக்கு நாம் வாசிக்கிற அந்த இறைவார்த்தையும் கூட இப்படிப்பட்ட ஆழமான செய்தியை தான் சொல்கிறது. என் ஆண்டவராகிய கடவுள் என்னோடு இருக்கிறார். இயேசு இதை உணர்ந்தார். அதனால் தான் எவ்வளோ பெரிய துன்பத்தையும் அவர் எதிர்கொண்டு வெற்றி வீரராக உயர்த்திருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை, சோதனைகளை துணிவோடு தாங்கிக் கொள்வோம். அதற்கு நாம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். கடவுள் என்னோடு இருக்கிறார். இயேசு சொல்வார் தன்னுடைய சீடர்களுக்கு, ஏதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வார் என்றால், அந்த கடவுள் இன்றைக்கு என்னோடும் உங்களோடு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் நாம் தொடர்ந்து கடவுளுடைய வழியிலே நடக்கும்.